இந்த முருங்கை மரம் வந்து தரையில் இருக்குது. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னால் அடித்த புயலில் வேரோடு சாஞ்சிருச்சு. நானும் எங்கள் வீட்டுக்காரரும் சேர்ந்து அதை தூக்கி நிறுத்தி அப்படியே அணைச்சி மண் போட்டு அப்படியே நட்டு வச்சோம். இன்றைக்கி பாருங்கள், இங்கே வந்து தண்ணி கூட ஊற்ற மாட்டாங்க. தண்ணி கூட கிடையாது இந்த மரத்துக்கு. ஆனால் அது இயற்கையாக கிடைக்கக்கூடிய, அப்பப்போ அதுக்கு கிடைக்கக்கூடிய தண்ணியை யூஸ் பண்ணி எப்படி வளர்ந்துருக்கு பாருங்களேன். எவ்வளோ காய்கள் பாருங்கள். மரம் முழுக்கவே பூவும் காயுமாக தான் இருக்குது. ஸோ அதனால் முருங்கை மரம் வந்து இந்த வகை தான் வேணும், அந்த வகை தான் வேணும், யாழ்ப்பாண முருங்கை வேணும், கரும்பு முருங்கை வேணும், இப்படியெல்லாம் நினைக்காதீங்க. நம்ம வீட்டு தேவைக்கு ஒரு சின்ன கிளை, எந்த கிளை கிடைச்சாலும் சரி, அதை எடுத்து வச்சு நீங்கள் ஈஸியாக வளர்த்துக்கலாம். ஸோ முருங்கை மரத்தில் வந்து இல்லாத சத்துக்களே கிடையாது. விட்டமின் சி, விட்டமின் ஏ, கே எல்லாமே, இரும்பு சத்துலேருந்து எல்லாமே, ப்ரோட்டீன் எல்லாம் உங்களுக்கு இந்த முருங்கை மரத்துலேருந்து கிடைக்கும். முருங்கை இலை, பூ, காய், பிஞ்சு, பிசின், அதோட வேர், பட்டை எல்லாமே மருத்துவ குணம் நிறைஞ்சது. நமக்கு நல்ல எதிர்பார்த்தலை தரக்கூடிய ஒரு அற்புதமான கீரை அப்படின்னு சொன்னால் இந்த முருங்கைக்கீரை தான். இந்த முருங்கைக்கீரை ரொம்ப எளிமையாக கிடைக்கிறதுனாலையோ என்னமோ, இதை வந்து நிறைய பேருக்கு இதோட அருமை தெரியறது கிடையாது. இதை விட்டுட்டு இந்த கீரை, அந்த கீரை, வெளிநாட்டிலேருந்து வந்த கீரை பின்னாலெல்லாம் ஒரு மோகத்தோடு அலையிறது நம்மளோட பழக்கமாக போயிடுச்சு. நம்ம வீட்டில் நம்ம தட்பவெட்பநிலைக்கு ரொம்ப எளிமையாக வளரக்கூடிய இந்த முருங்கை மரத்தை ரொம்ப ஈஸியாக வளர்க்கலாம். இதை ஒரு சின்ன தொட்டியில் மண் போட்டு ஒரு அடி கிளைய வச்சுட்டிங்கன்னா கூட உங்களோட கீரைக்கான தேவையை இது பூர்த்தி பண்ணி கொடுக்கும். அதே தரையில் வச்சிங்கன்னா நல்ல மரமாக வளர்ந்து பல ஆண்டுகளுக்கு இது வந்து பலன் கொடுக்கும். அதனால் வாய்ப்பு இருக்கிறவங்க, தரை தோட்டம் இருக்கிறவங்க, மண்ணிலையும் வாய்ப்பு இல்லாதவங்க, மாடி தோட்டம் மட்டும்தான் அப்படிங்கிறவங்க தொட்டிலையும் நல்ல ஒரு பெரிய தொட்டியாக கொடுத்துட்டிங்கன்னா ரொம்ப நல்ல பலன் கொடுக்கும். ஹாப்பி கார்டனிங்.